வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல ஜெனியும் செழியனும் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஊட்டி விட்டுறாரு. எனக்கு பிடிச்சதெல்லாம் கூட இன்னும் ஞாபகம் வச்சு வாங்கியிருக்கீங்களா சொல்லும்போது, அது எப்படி மறக்க முடியும்ன்ட்டு இவங்க சாப்பிட்டு ஊட்டி விடும்போது இவர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவர் கூட வேலை செய்கிறவங்க வந்துட்டு இவர் கூட தொட்டு தொட்டு பேசி உட்காந்து பேசுகிறாங்க. ரெண்டு பக்கமாக இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் வருதுன்னு போயிடுறாங்க. இவர் அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காருன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் இதை பார்த்தது ஜெனிக்கு பிடிக்கல. என்ன அவங்கள பற்றி நீங்கள் இதுவரை என்கிட்ட சொன்னதே இல்லைன்ட்டு எவ்வளோ நாள் பழக்கம்னு கேட்கும்போது, ஒரு வருஷமாக தான் இவ்வளோ நாளாக அவங்க கூட வேலை செஞ்சுருக்காங்க. அவங்கள பற்றி நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்னம்மா சாதாரண விஷயன்ட்டு அவங்க ஒன்று ஹேண்ட்ஸமாக இருக்காங்க சொல்லிட்டு போகிறாங்களே சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு பேச்சா, அதெல்லாம் சாதாரணமாக தானே பேசுகிறோம், அது மாதிரி தான்ட்டு இவர் ஊட்டி விட போகிறாரு. அவங்க சாப்பிட மாட்டுறாங்க. பொழுது விடிஞ்சு பாக்யா அவங்க மாமனாரும் வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோபி வந்துட்டு எதிரில் ஓடி வராரு. மோதிரா மாதிரி வந்து நிற்கிறாரு. அப்போ இவர் நில்லுடா, வரது கூட ஆள் தெரியாமல் இப்படி ஓடி வருவேன்ட்டு, நீங்கள் வாக்கிங் வரீங்க, நான் ஓடி வந்துட்டுருக்கேன், ஜாக்கிங் நான் இப்படி தானே வரணுன்ட்டு நான் நடக்க சொல்லி கொடுத்தேன், நீ என்கிட்டயே சொல்லிகிட்டு இருக்க போடான்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் போய்ட்றாரு. திரும்ப இவங்க வந்துட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்து எதிரில் நிற்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, அம்மா நல்லா இருக்காங்களா சொன்னோன்னா, அவங்கள நான் நல்லாவே பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இவர் அங்கே அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு அவர் அந்த பக்கமாக போய்ட்றாரு. பாக்யா தனியாக போயிட்டு இருக்குது. திரும்ப ரவுண்ட் அடிச்சுட்டு கோபியை வந்து பார்க்குறாரு. அப்பா எங்கன்னு கேட்டவொடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு போயிருக்காருன்ட்டு. அப்போ இவங்க கோபிக்கிட்ட கேட்குறாங்க, அத்தை நல்லா இருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இல்லை தானேன்ட்டு அவர் தயங்குறாரு. அதுக்கப்புறமா அவர் மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துடுறாரு. அம்மா வந்ததுலேருந்து அந்த இடத்துல நிம்மதியாகவே இல்லை, நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் 3 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் என்ன வீம்பா தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் நானே கூட்டிகிட்டு வந்து விட முடியாது. அவங்கள நான் என்ன தான் கவனிச்சுக்கிட்டாலும் பார்த்து செஞ்சாலும் கூட அவங்க சமாதானமாக இருக்க மாட்டுறாங்க. எதோ இழந்த மாதிரி இருக்காங்க. அதனால் நானாக கூட்டிகிட்டு வந்து விட்டால் தப்பாக போகும். அதனால் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது என்னன்னு கேட்குறாங்க. என்னால் அங்கே இருக்க முடியல, அவங்கள சமாளிக்க முடியல, அங்கே நிம்மதியாக இருக்கணும், அதுக்காக நீ கூப்பிட்ற மாதிரி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துன்னு சொல்கிறாங்க. அது கேட்டது அவங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்ணுமா, நீங்களாம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அத்தையை நான் கூட்டிகிட்டு வரணுமா, நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்களே கூட்டிகிட்டு வந்து விடுங்க, அது உங்களோட வேலை, உங்கள் இஷ்டம் சொல்கிறாங்க. அதில் நான் தலையிட மாட்டேன்ட்டு அதை கேட்டு கோபி ஷாக் ஆகிறாரு. இவ்வளோ நேரமாக நான் சொன்னதெல்லாம் கேட்டு இவன் நல்லாவே எனக்கு உதவி பண்ணுற மாதிரி பேசினா இப்போ நான் எப்படி பேசுகிறான்ட்டு, அதனால் எனக்கு உதவி பண்ணன்னு சொல்லும்போது, முடியாது, உங்கள் வேலை நீங்கள் பார்த்துங்கன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவ்வளோ நேரமாக நான் சொல்கிறதெல்லாம் என்னோடய மனசில் இருக்கிறத கொட்டியெல்லாம் இவகிட்ட சொன்னேன். இவன் நல்ல மாதிரி கேட்குற வரல கேட்டுட்டு எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு போயிட்டாலே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்ட்டு அவர் புலம்பிக்கிட்டே கிளம்புறாரு. செழியன் வேலைக்கு கிளம்புறாரு. ட்ரெஸ் போட்டிருக்காரு. இது நல்லா இருக்குதா பாருன்ட்டு ஜெனிக்கிட்ட கேட்கும்போது, இது என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, ஆஃபீஸில் போய் கேளுங்கன்னு சொல்லும்போது அவர் ஷாக் ஆகிறாரு. ஏமா அப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது, அது நல்லா இருக்கிற மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கும், அப்படி இப்படி பேசுறதுலாம் நார்மலாக சாதாரணமாக பேசுகிற வேலை, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்குவேன்ட்டு சமாதானப்படுத்துறாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, இப்போ நேராக நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, வேறு எங்கேயாவது போகணுமான்ட்டு, வேறு ஒரு இடத்துல மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கும் எனக்கும் ஃபோனில் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு எடுத்து அவர் ஷாக் ஆகுறாரு. என்னம்மா இதெல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ நீங்கள் பண்ணித்தான் ஆகணுன்ட்டு அவங்க சொன்னோன்னா இவரும் வேறு வழி இல்லாமல் ஷேர் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. கீழே வந்து உட்காந்தா பாக்யா சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்டவுடனே அவரு ஷாக் ஆகுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.